அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமையுள்ளதாக. இந்த முதல் ஆராதனையில் உபவாச கூடுகையில் முதல் பகுதி பார்த்தோம். இந்த பாவத்தினால் வரும் பலன்கள். இந்த பாவத்தினால் வரும் பலன்களில் ரெண்டாவது பாகத்தை பார்க்கிறோம். அதில் நேற்று ஒரு 13 காரியங்களை குறித்து தியானித்து கர்த்தர் கிருபை பாராட்டினார். பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இல்லை தொடர்ச்சியாக அந்த செய்தியை கேட்பதற்காக சொல்கிறேன். இல்லை எதுவும் வணிகமயம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு இங்கே பிரசங்கிக்கிற செய்திகள்லாம் அதில் காணப்படும். அதுக்காக சொல்லுகிறேன். இப்பொழுது ரெண்டாவது பாகம் என்ன, நேற்று சம்பாத்தியத்தை குறித்து பார்க்க போகிறோம் என்று சொன்னோம். என்று சாயந்தரத்தில் ஒரு பகுதி இருக்கிறது. இப்பொழுது ரெண்டாவது பாகத்தில் சம்பாத்தியத்தை குறித்து பார்க்கணும். சபை நன்றாக தெரிந்து கொள்ளணும். சம்பாத்தியத்தில் உங்களுக்கு சில ரகசியங்கள் இருக்கிறது. இந்த நாளிலே வந்தவர்கள் பெரியவர்களாயினும் சிறியர்களாயினும் இந்த சத்தியத்தை நீங்கள் அறியாது இருந்திருக்கலாம், வெளிப்படுத்தப்படாது இருந்திருக்கலாம். இப்பொழுது முதல் முறையாக கேட்கலாம் இருக்கலாம். இதை கேட்கிற பொழுதே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கர்த்தரத்தில் ஒப்புரவாகிற பொழுது அந்த ஆசீர்வாதத்தினுடைய பலன் உங்கள் வாழ்க்கையில் வந்து இறங்கும். அதே சமயத்தில் வாலிபர்கள் கன்னிகைகள் இருப்பீர்கள் என்றால் இதை கேட்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் இதை அப்படியே கடைபிடிக்கிற பொழுது என்றென்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கணும். வசனத்துக்கு சாட்சியாக இருக்கணும். அதாவது சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணும். சாட்சியில் 2 பகுதி இருக்கிறது. எபிரேயரில் வாசிக்கிறோம். விசுவாசத்தில் ஒரு சாட்சி. ஆபிரகாம், சாராள் இவங்கெல்லாம் விசுவாசத்துக்கு சாட்சியாக வாழ்ந்தாங்க. சிலர் சத்தியத்துக்கு சாட்சியாக வாழ்ந்தாங்க. எல்லாத்துலேயும் 2 இருக்கும். என்ன, அழைக்கப்பட்ட வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதையெல்லாம் தெரியாமலே நாம் போய் கொண்டிருக்கலாம். இயேசு நல்லவர் என்று சொல்லி பரவாயில்லை, இயேசு நல்லவர் தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்கும் மேலே வரணும். அதான் சபைக்கு வர்றது. இந்த நாளில் சம்பாத்தியத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்குற பொழுது சம்பாத்தியத்தின் ஆசீர்வாதத்தில் 3 முக்கியமான காரியம் இருக்கிறது. முதலில் அப்பத்தின் ஆசீர்வாதம். என்ன அப்பத்தின் ஆசீர்வாதம் என்னன்னு தெரிந்து கொள்ளணும். அப்போனா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை சம்பாதிக்க தெரிந்து கொள்ளணும். அதனால்தான் தெசலோனிக்கரில் வாசிக்கிறோம், ஒருவனும் வேலை செய்யாமல் சாப்பிடாது இருக்க கடமை. சாப்பிட்டா நீ வேலை செய்யணும், வேலை செய்யலாம் சாப்பிடாதுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். வீண் அலுவற்காரெலாம் இருக்கக்கூடாது. தடசோருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் ஒன்றும் செய்யாமல் சுற்றி கொண்டு வருவாங்க. அதனால் பவுல் என்ன சொல்லுகிறார், எங்கள் கைகளாலே நாங்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலை செய்து யாருக்குமே பாரணம் இல்லாமல் சுவிசேஷ வேலையை செய்தோம். சில நாடுகளில் அப்படி தான். நீங்கள் போய் சும்மாலாம் இங்கே ஊழியம் செய்ய முடியாது. ஏதாவது வேலை இருந்தால் தான் இங்கே இருக்க முடியும். அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொள்கையுடைய நாடுகள் எல்லாம் மிக செழிப்பான அரபு நாடுகளாக இருக்கும். வேலை செஞ்சால் தான் இங்கே இருக்க முடியும். வேலை இல்லாததுக்கு இங்கே இடம் கிடையாது.